அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் குட்டி கதை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராமாயணத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு கதாபாத்திரம் தாரா. தாரா யார்? வாலியோட மனைவி தான் தாரா. தாரா வானர கூட்டத்துடைய மருத்துவரான சுனேன் மகள். இவங்க பார்க்கடல் கடையும் பொழுது வந்த ஒரு அழகான ஒரு பெண் இந்த தாரா. இந்திரனுடைய மகனாக இருக்கக்கூடிய வாலி இவங்களை மனப்புரியிறார், திருமணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அங்கே தான் அங்கதன். இந்த கிட்கிந்தைன்னு சொல்லலாம். அதோட ராஜாவாக இருக்கார் வாலி. இவரோட இரட்டை சகோதரர் தான் சுக்ரீவன். வாலியும் சுக்ரீவனும் ரொம்ப இணைப்பிராத நல்ல சகோதரர்களாக இருக்கிறாங்க. வாலிக்கு ஒரு வரம் என்னன்னா, தன்னுடைய எதிராளி கூட போகும்போது அந்த எதிராளிய பாதி பலம் அவருக்கு வாலிக்கு வந்துடும். வாலியோட மனைவி தாரா, சுக்கரோட மனைவி ரூமா. ஒரு முறை மாயாவின்ற அரக்கு வாலியை சண்டைக்கு இழுக்கும் பொழுது வாலி அவங்க கூட ஒரு குகைக்குள்ளே போய் போர் புரியுறாங்க. பல நாட்கள் பல மாதங்கள் ஆகுது. திடீர்னு அந்த வாசல் வழியாக குருதி வரதை பார்த்தோன்னே சுக்ரீவன் அண்ணன் தான் இறந்துட்டார் நினச்சி அந்த குகையை மூடிட்டு வந்துடுறாரு. ஏன்னா மாயாவை மீண்டும் ஊருக்குள்ள யாருக்கும் எந்த தொல்லை கொடுக்கூடாதுன்னு. ஆனால் கிட்கிந்தைய ஆட்சி புரிகிறாரு. இதற்கு இடையில அந்த குகையை உடைச்சிட்டு வெளியில் வரக்கூடிய வாலி தன் தம்பி தனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு அவர் அடித்து நாட்டை விட்டு வெளியில் துரத்திடுறாரு. அவரோட மனைவி ரூமாவையும் அவருக்கு வளர்ந்துக்கிறாரு. அப்போ அடைக்கலம் தேடி சுக்ரீவன் காட்டில் அலையும் பொழுது ராமபிரான் தன் மனைவியை தேடி வர்றதுனால ராமர்கிட்ட அடைக்கலம் கூறுறாரு. ராமரும் அவரோட நாட்டை மீட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. வாலியை வதம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ராமர் வாலியை மரத்துக்கு பின்னாடி இருந்து மறைஞ்சு நின்று தான் தாக்குறாரு. ஏன்னா நேரடியாக தாக்குனா இவரோட பலம் பாதி வாலிக்க போயிடும் அப்படின்ற ஒரு காரணம். 2வது பார்த்திங்கன்னா, கம்பராமாயண கூற்றுப்படி இந்த தாரா மிகவும் புத்தி கூர்மை கொண்டவள், வாக்குச்சாதனம் கொண்டவள், பேரறிவானவள். வாலியை வதம் பண்ணுறதுக்காக ராமர் சுக்ரீவனுக்கு ஒரு பூமாலை போட சொல்கிறாங்க. கொடி பூமாலை தான், அதை போட்டு வதம் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே வர தாரா ராமருக்கு சாபம் கொடுக்குறாங்க. எந்த மனைவிக்காக நீ என் கணவரை கொன்னியோ அந்த மனைவி மீட்டெடுத்தாலும் அவங்க மீண்டும் பூமாதேவி கிட்ட போயிடுவாங்க. இதுக்கப்புறம் நீ பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் சந்திப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க. ராமருக்கே சாபம் கொடுத்தது தாரா மட்டும்தான். ஒரு முறையும் தாரா தன் கணவனை எச்சரிக்கிறாங்க வாலியை, இது தவறு, நீ மாற்றான் மனைவியை கவரக்கூடாது, 2வது இவ்வளோ முன்கோபப்படக்கூடாது, வந்திருக்கிறது ராமன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ எச்சரிக்கிறாங்க. எப்படி மண்டோதரி ராவணனுக்கு எச்சரித்தாங்களோ அந்த மாதிரி. ஆனால் வாலி அது எதுவுமே கேட்கல. நம்முடைய கம்பராமாயணப்படி சுக்ரீவன் தன்னுடைய அண்ணியை மனைவியை ஏற்றுக்கல. ஒரு தாய் ரூபத்தில் இருந்து தான் தாரா சுக்ரீவனுக்கு இறுதி வரைக்கும் ஒரு ஆலோசகராக இருந்தாங்க. நன்றி, வணக்கம்.